அன்னலன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ஒரு முறை கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? யா அல்லாஹ், 300 வருடமாக உனது மன்னிப்பை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரஹ்மத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய இஸ்திக்பாரை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இஸ்திக்பார் எனக்கு கிடைக்காதா? யா அல்லாஹ், என்னை படைத்த நேரத்தில் நான் சுவர்க்கத்தை பார்த்தேன். அந்த நேரத்தில் உன்னுடைய பெயரோடு இன்னும் ஒருவருடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பெயரோடு இன்னும் ஒருவர் இணைக்கப்பட்டிருந்தால் அவர் மேலானவர், அவர் கண்ணியத்துக்குரியவர். ஆகவே யா அல்லாஹ், உன்னிட்ட நான் கேட்கிறேன், யா ரப்பி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் லிமா கஃபர்தலி. யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை வைத்து அவர்களை முன்னிறுத்தி உன்னிடத்திலே கேட்கிறேன், லிமா கஃபர்தலி, என்னை நீ மன்னிக்க கூடாதா, எனக்கு மன்னிப்பின் வாயிலை தரக்கூடாதா என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். யார் சொல்றது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான், இஸ்திக்பாரை ஏற்றுக்கொள்கிறான். இதை இன்று சிலர் கதை என்று சொல்வார்கள், கட்டுக்கதை என்று சொல்வதற்கு முற்படுவார்கள். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முஸ்தத்ரக்கிலே இதை குறிப்பிட்டு விட்டு இது சஹீஹான ஹதீஸ், சரியான ஹதீஸ், இதை யாராலும் மறுக்க முடியாது என்ற செய்தியை அந்த இமாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இதனுடைய தெளிவான விளக்கத்தை அண்மையில் மரணித்த முஹம்மத் அலவில் மாலிகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்கா முஃப்தியாக இருந்தவர்கள், ஹரம் சரிவிலே பாடம் நடத்தியவர்கள், மஃபாஹீம் யஜிபு அன் துஸஹஹ என்ற கிதாபிலே இதனுடைய செய்தியை அழகாக தொகுத்து தந்திருக்கிறார்கள். மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்க மதரசாக்களுக்கு சென்று அந்த கிதாபு இல்லாட்டி யாரிடமும் இருந்தால் கேட்டு இந்த ஹதீஸுடைய நிலையை நீங்கள் படித்து பாருங்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை முன்னிறுத்தி அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய துஆ, நாம் கேட்கக்கூடிய தௌபா, நாம் சொல்லக்கூடிய இஸ்திக்பார் மிக சீக்கிரமாக அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்படுகிறது. இந்த செய்தியை இமாம் ஹரீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த மௌலிதிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த செய்தியை உங்களுடைய கவனத்துக்கு நான் தருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கிறாங்க? ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த அன்பு தாயாக இருக்கிறார்கள். இவர்கள் மரணித்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையால அந்த கபரை தோன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா பின்த் அஸத் அவங்களோட கபரை அவங்களோட கையால தோன்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கையினால் கபர் தோண்டப்படுவதென்றால் அது பெரும் பாக்கியம். தோண்டிவிட்டு என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே படுத்தும் பார்க்கிறார்கள். படுக்கிறாங்க. படுத்துட்டு அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம பிஹக்கி வ ஹக்கில் அன்பியாஇ மின் கபுலி இக்ஃபிர் லி உம்மி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்க? அவங்கள முன்னிறுத்தி, அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களையும் முன்னிறுத்தி அவங்க கேக்குறாங்க. அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, இது போன்ற எத்தனையோ தகவல்கள் இருக்கின்றன. வசீலா கூடுமா கூடாதா என்ற பிரச்சனை இன்று முன்வைக்கப்படுகிறது.
வசீலாவை பற்றி சொல்லப்படக்கூடிய பல ஹதீசுகளை முன்னிறுத்தி அந்த ஹதீசுடைய தரம் என்ன, அந்த ஹதீசுடைய நிலை என்ன, இதை அறிவிக்கக்கூடிய ராவிகளுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் அண்மையிலே மரணித்த அதுபோன்று ஹயாத்தோடு இருக்கக்கூடிய பலர் பல தொகுப்புகளை தந்திருக்கிறார்கள். அலி இப்னு ஸகாஃப் என்று அழைக்கக்கூடிய ஒமானை சேர்ந்தவர், இவர் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார். அல் இகாசா பி அதில்லத்தில் இஸ்திகாசா என்ற கிதாபு இருக்கிறது. அதுபோல் இப்னு சித்தீக்கில் கிமாரி இவர்களுடைய உஸ்தாத், இவர்களும் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இர்காமுல் முப்ததியில் கபி என்ற கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இந்த இரண்டு கிதாபையும் நீங்க சரியாக பார்க்கின்ற பொழுது இது அரபியில் இருக்கிறது, மாணவர்கள் இருப்பதினால் இதை நான் முன்வைக்கிறேன். இதில சரியான தொகுப்பை தந்திருக்கிறார்கள். வசீலாவை பற்றி சொல்லப்படக்கூடிய பல ஹதீசுகளை முன்வைத்து இது சஹீஹான ஹதீஸ், இது ஹசனான ஹதீஸ், இதிலே வரக்கூடிய ராவிகள் எல்லாம் நல்லவர்கள் என்ற அருமையான செய்திகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கிதாபுகள் இது போன்ற எத்தனையோ கிதாபுகள் இருக்கின்றன, அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும். பார்த்தால் எங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்பொழுது எங்களுடைய அமலை சரியாக செய்யலாம். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, எனக்கு தரப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது. ஆனால் ஹரீர் மௌலிதை சரியாக பேச முடியவில்லை. அதனுடைய ஆரம்பத்தில் உள்ள விடயங்கள் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னும் முக்காவாசி அல்ல, அதை விடவும் அதிகமான பகுதி 90% இங்கு சொல்லப்படவில்லை. 10% தான் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஹரீர் மௌலிதிலே வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் ஹதீஸுக்கு உட்பட்டவைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த செய்திகள் கூறப்பட்டிருக்கின்றன. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம், அவர்களை விரும்புகிறோம், அவர்களுடைய சுன்னாக்களை நாங்கள் அதிகம் பின்பற்றுகிறோம். பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் மாத்திரமல்ல, எங்களை சார்ந்தவர்களையும் அதிலே இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் புரிந்து கொள்வானாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, எமது உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பானாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக, எங்களை கபூல் செய்வாயாக. எங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏனைய நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், நல்லவர்கள் அனைவர்களையும் விரும்பி அவர்கள் காட்டிய வழியில் செல்லக்கூடிய நல்லவர்களாக, வல்லவர்களாக நீ எங்களை ஆக்கியருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.